வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கழிவுகளின் உருவாக்கத்தை பற்றி பார்ப்போம். கழிவு தேக்கமே நோய் அப்படிங்கிறதையும், கழிவு நீக்கமே நோய் நீக்கம் என்பதையும் முதல் வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு கழிவுகள் உடலில் எப்படி உருவாகிறது என்பதை அறிந்து கொள்வோம். 1. இயற்கையாக உருவாகும் கழிவுகள். 2. இயற்கை மீறலால் உருவாகும் கழிவுகள். இன்னைக்கு இயற்கையாக உருவாகும் கழிவுகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். உடலானது உணவிலிருந்து சக்தி பெறுதுங்க. உணவானது முழுமையாக ஜீரணிக்கப்பட்டால் தான் அதிலிருந்து மேன்மையான தரமான சக்தியை உடல் பெற முடியும். முழுமையான ஜீரணத்துக்கு உணவானது முதலில் வாயில ஜீரணிக்கப்பட வேண்டும். உணவில் உள்ள சுவைகள் முற்றிலுமாக வாயில் ருசிக்கப்படுவதையே வாயில் நடைபெறும் ஜீரணம்னு சொல்றோம். இதன் பிறகே அந்த உணவு இரைப்பையிலும் சிறுகுடலிலும் முறையாக முழுமையாக ஜீரணிக்கப்படும். ஆக உணவு என்பது வாய், வயிறு, சிறுகுடல் என 3 இடங்களிலும் முறையாக ஜீரணிக்கப்படுவதே முழுமையான ஜீரணமாகும். இவ்வித ஜீரணத்தின் இறுதியில மேன்மையான, தரமான சத்துப் பொருட்கள் கிடைக்கிறது. இந்த மேன்மையான சத்துப் பொருட்கள் சிறுகுடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில கலக்குது. இரத்த சுழற்சியின் வாயிலாக இந்த சத்துப் பொருட்கள் செல்களுக்குள் செல்லுதுங்க. செல்கள் புதுப்பிக்கப்படவும், புதிய செல்கள் உருவாகவும், செல்கள் ஆற்றலோடு இயங்கவும் இத்தகைய மேன்மையான சத்துப் பொருட்கள் தான் பயன்படும். உணவு என்பது வாய், வயிறு, சிறுகுடல் இம்மூன்று இடங்களிலும் முறையாக ஜீரணிக்கப்படும்போது உருவாகின்ற கழிவுகளே இயல்பான கழிவுகள் ஆகும். இத்தகைய கழிவுகள் மலமாகவும், சிறுநீராகவும், காற்றாகவும், விரவியாகவும் உடலிலிருந்து அவ்வப்போது வெளியேற்றப்படுகின்றதுங்க. இத்தகைய இயல்பான கழிவுகள் வெளியேறும்போது உடலுக்கு எந்த விதமான கஷ்டங்களும், தொந்தரவுகளும் ஏற்படுறதில்ல. 2வது இயற்கை மீறலால் உருவாகும் கழிவுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.